Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969. தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனாவுடன் நீர்வளத்துறை செயலர் சந்தீப் சக்சேனா தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கேரள அரசு முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட முயற்சிக்கும் நிலையில் தற்போது தலைமைச் செயலாளருடன் நீர்வளத்துறை செயலாளர் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், என்ன விவரம்? சக்தி, நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா தலைமைச் செயலாளர் சந்தித்து தற்போது பேசி வருகிறார். முல்லை பெரியாறில் பழைய அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்டுவதற்கான அந்த சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை மத்திய சுற்றுச்சூழல் துறையிடம் கேரள அரசு தாக்கல் செய்து விண்ணப்பிக்கக்கூடிய நிலையில் மே 28 அந்த சுற்றுச்சூழல் நிபுணர் குழு அது தொடர்பான அம்சங்களை எடுத்துக்கொண்டு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு அரசு ஏற்கனவே தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தற்போது நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா தலைமைச் செயலாளர் சந்தித்து பேசி வருகிறார். மேலும் சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டும் முயற்சியிலும் தொடர்ச்சியாக கேரள அரசு ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாகவும் இந்த சந்திப்பில் விவாதிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. முல்லை பெரியாற்றில் இந்த புதிய அணையை கட்ட வேண்டும் என்ற முனைப்பில் கேரள அரசு ஏற்கனவே இந்த மத்திய சுற்றுச்சூழல் துறையிடம் விண்ணப்பித்திருக்கக்கூடிய நிலையில மே 28 அது தொடர்பான அம்சங்கள் மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர் குழு எடுத்துக்கொண்டு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறது. அதற்கு தமிழ்நாடு அரசுடைய ஒப்புதல் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு சூழல்ல நிச்சயமாக தமிழ்நாடு அரசு இதற்கு செவி சாய்ப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த ஒரு சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன, சட்ட ரீதியாக எதிர்கொள்ளலாமா அல்லது மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர்களுடன் தன்னுடைய வாதங்களை தமிழ்நாடு அரசு எடுத்து வைக்கலாமா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்துதான் தற்போது இந்த சந்திப்பில் விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. அதே போல நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டும் முயற்சியிலும் கேரள அரசு தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. அதற்கு தன்னுடைய எதிர்ப்பை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு அரசினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தான் இந்த சந்திப்பில் பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சக்தி, ஸ்டாலின், கேரள அரசு முல்லை பெரியாறு அணைக்கு பதிலாக புதிய அணை கட்ட வேண்டும் என்று ஏற்கனவே மத்திய அரசு கடிதம் மூலம் வலியுறுத்தி இருக்கிறது. இந்நிலையில் தமிழக அரசு முன் இருக்கும் வாய்ப்புகள் என்னென்ன? அதாவது முல்லை பெரியாறு விவகாரத்தை பொறுத்தவரை இது இன்று நேற்று அல்ல, பல ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அணையை பொறுத்தவரை அது வலுவடைந்து இருக்கிறது என்ற ஒரு அம்சங்களை தொடர்ச்சியாக கேரள அரசு முன்வைத்து வருகிறது. இந்த நிலையில் தான் 2012 ஆண்டு உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அணை என்பது வலுவாக இருப்பதாக உச்ச நீதிமன்றத்துடைய அந்த நிபுணர் குழு ஆய்வு செய்து தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது. அதன் பிறகுதான் 2014 ஆண்டு 142 அடி வரை தன் நீரை தேக்கிக் கொள்ளலாம் என்ற அனுமதி தமிழ்நாடு அரசுக்கு அளித்திருந்தது. இந்த ஒரு சூழல்ல புதிய அணை கட்ட வேண்டும், ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பழைய அணை வலுவிழந்து இருக்கிறது என்ற வாதத்தை தொடர்ச்சியாக கேரள அரசு முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் தமிழக அரசை பொறுத்தவரை ஏற்கனவே இருக்கக்கூடிய அணை வலுவாக இருக்கிறது. அதை மேலும் வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு ஈடுபட்டு வருவதாக தான் சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் தமிழக அரசை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் புதிய அணை கட்டக்கூடிய விவகாரத்தில் நிச்சயமாக அதற்கான அனுமதி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. தன்னுடைய எதிர்ப்புகளை சட்ட ரீதியாகவும் சரி, அதே போல மத்திய சுற்றுச்சூழல் துறை மத்திய அரசிடமும் சரி தொடர்ச்சியாக முன்வைப்பதற்கான வாய்ப்புகளே உள்ளது. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட கேரள அரசு முயற்சிக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனாவுடன் நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்டாலின். Admissions open. SCAT College of Engineering and Technology, Chiran Mahadevi, Trinelveli. Counseling code 4969.